அப்படி வரக்கூடாது. உங்களுடைய மைனஸ் ஃபிகர் வந்ததுன்னா தயவுசெய்து ப்ராப்பராக அலர்ட் ஆகிக்கிங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? இந்த ஜிடிஏஎல் தான் ஜிஎஸ்டியில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஒரு செக்டர். டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெவன்யூவும் வருது, பட் டிபார்ட்மெண்ட்டும் இவங்களை மோஸ்ட் கன்ஃபியூசிங் பண்ணுறாங்க. இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்க? சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த ஜிடிஏல வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஜிடிஏ கிளைண்ட் இருந்தால் உங்களுக்கு ஒரு டாப் அப் மாப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். எஸ் ஆர் நோ, அதாவது நீ வந்து ஜிடிஏக்குள்ளே போய் ஃபார்வேர்டு சார்ஜஸ் போறியா இல்லை ரிவர்சல் சார்ஜஸ் போறியா? எஃப்சிஏ, நம்ம எஃப்சிஎம்ஏ ராஜசேகர் சார் நான் வச்சுக்கிட்டீங்க. எஃப்சிஏ அப்படின்னா 12% வரி வசூல் பண்ணுறது. எஃப்சிஎம்ஏ ராஜசேகர் நாங்கள் வச்சிங்கன்னா இந்த எஃப்சிஏ கான்செப்ட் வந்துடும். ஏன்னா அவர் போடுற கோட்டுக்கு வந்து 12%. ஏன்னா அவர் எப்போவுமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் கோட்டு வாங்குவார். ஸோ அவர் நாங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதை நாங்கள் வச்சுக்கலாம். ஸோ எஃப்சிசிஎம்ஏ ராஜசேகர் கோட்டு அப்படின்னா 12%. இது ஃபார்வேர்ட் சார்ஜஸ். இதே அந்த கோட்டை கழட்டிட்டார் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஃபார்வேர்ட் சார்ஜஸ், ரிவர்ஸ் சார்ஜஸ், இந்த ரெண்டையும் ஜிடிஏ என்ன பண்ண போகுது அப்படிங்கிற வந்திருக்கிற அப்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/22 13/7 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாரி ஓனர் ஜிடிஏ பிஸ்னஸ் செய்கிறவங்க 12%க்கு நோட்டிஃபிகேஷன் ரேட் நோட்டிஃபிகேஷன் லவ் 2017 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு 12% வரி வசூல் செய்யணும் அப்படின்னா இவங்க ஒரு அனெக்சர் 5 ஃபைல் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அதை 15 மார்ச்சுக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு இதுக்கு ஆப்ஷன் இருக்கா, மேனுவலாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் 3/20 இருந்தது. ஒரு நாடு முழுவதும் இதுக்கு ரெப்ரசன்டேஷன் போகணும். திருப்பி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 6/2023 26 ஜூலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி எல்லா கோட்டையாளி புரோட்டா எல்லாம் நான் திருப்பி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 31 மார்ச்சுக்குள்ளே உங்களுடைய அனெக்சர் 5 ஃபைல் பண்ணலாம். ஃபார்வேர்ட் சார்ஜஸ் போகிறவங்க அனெக்சர் 5 ஃபைல் பண்ணலாம். ஒரு தடவை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இல்லை சார் நான் திருப்பியும் ஆர்சிஎம்கே போகிறோம் சார் அப்படின்னா திருப்பியும் அனெக்ஸ் 6 ஃபைல் பண்ணுங்கள். மேனுவலாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஸ்டத்தில் போய் அப்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொண்டு வரப்பட்ட அப்டேட் தான் போர்ட்டலில் கொடுத்துருக்கிற அட்வைசரி. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ரைட் சார், நான் இது வரைக்கும் ஜிடிஏல ஆர்சிஎம்ல இருந்தேன். அதாவது லாரி வாடகை 5% என்னுடைய பார்ட்டி கட்டிக்குவார். நான் பில்லில் 5% போட்டோ இல்லை அப்ளிகபிள் டு ஆர்சிஎம்னு போட்டோ ஒரு இன்வாய்ஸை கொடுத்துருவேன். இப்போ ஜனவரி முடிஞ்சு 1 ஏப்ரல் 2024 நான் எஃப்சிஎம்முக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வர 31 மார்ச்சுக்குள்ள உங்களுடைய அனெக்சர் 5 தாக்கல் செய்ய வேண்டும். உள்ள போர்ட்டலில் போகிறீங்க, சர்வீசஸ் யூசர் சர்வீசஸ் ஜிடிஏ குட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ்னு உங்களுக்கு தனியாக ஒரு பாக்ஸை உருவாக்கிட்டாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனெக்சரை செலக்ட் பண்ணி ஃபைல் பண்ணுங்க. சரி சார், நான் இதை போன வருஷத்தில் எஃப்சிஎம்ல தான் இருக்கேன். ராஜசேகர் சார் கோட்டை நாங்கள் வச்சுக்கோங்க 12% கட்டிட்டு தான் இருக்கேன். இப்போட்ட எங்கிட்ட ஐடிசி எல்லாம் 0. நான் என்ன வர்றேன் பழையபடி ஆர்சிஎம்க்கு போகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பியும் போய் நீங்கள் ஒரு ஃபார்ம் அனெக்சர் 6 ஃபைல் பண்ணி ரிவர்ட் அண்டர் த ரிவர்ஸ் சார்ஜஸ் மெத்தடுக்கு போகிறேன் அப்படின்னு ஆஃபீஸருக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். ஸோ அது அனெக்சர் 6. சார் நான் ஆல்ரெடி எஃப்சிஎம்ல தான் இருக்கேன், ஆனால் போன வருஷம் புதுசாக எடுத்திருந்தேன், அதனால் நான் மேனுவலாக ஃபைல் பண்ணியிருந்தேன். என்னுடைய டேட்டாவை நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கடைசியாக அப்லோட் மேனுவலி ஃபைல்டு அனெக்சர் 5 அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் போய் கொடுத்துக்குங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ரைட், 1 2 3 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ சம்மரைஸ் பண்ண முடியுமோ தமிழில் தெளிவாக பண்ணி கொடுத்துட்றேன். சார் நான் இதற்கு முன்னாடி எஃப்சிஎம்ல இருக்கேன், அனெக்சர் 5 ஃபைல் பண்ணிக்கிட்டேன், எந்த ஆக்ஷனும் பண்ண வேண்டாம், நீங்கள் ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை சார் நான் இதற்கு முன்னாடி ஆர்சிஎம்ல இருந்துகிட்ருக்கேன், ஏப்ரலில் புதுசாக இந்த மாதம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு என் ஓனர் வந்து 2 வண்டி வாங்கிட்டார். ஸோ இந்த 2 வண்டி வாங்கினதுனால எனக்கு டேக்ஸ் இருக்குது. இதனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி எஃப்சிக்கே போகிறேன், ஃபார்வேர்ட் சார்ஜஸ்க்கு போகிறேன் ஏப்ரல்லேருந்து அப்படின்னா நீங்கள் போய் மறக்காமல் 31 மார்ச்சுக்குள்ளே அனெக்சர் 5 ஃபைல் பண்ணிடுங்க. ரைட்,
இல்லை சார், நான் இப்போ எஃப்சிஎம்மில் தான் கரண்ட்டில் இருந்துட்டு இருக்கேன். ஃபார்வேர்ட் சார்ஜஸில் தான் 12% வரியை வசூல் பண்ணி கட்டிகிட்டு இருக்கேன். இது வேண்டாம், நான் திருப்பி ஆர்சிஎம்ஏ போகலான்னு சொல்லி எங்கள் ஓனர் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அனெக்சர் 6 ஃபைல் பண்ணுங்க. ரைட், நான் ஒரு 3 கொஸ்டின் குயிக்காக கேட்குறேன். சாட் பாக்ஸில் டக்குன்னு போடுங்க. டியூ டு த டைம் கன்சைன். ஆல்ரெடி நான் எஃப்சிஎம்மில் இருக்கேன், அனெக்சர் 5 ஃபைல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஏதாவது செய்யணுமா? எஸ் சார், நோ? சாட் பாக்ஸில் ஹீரோ போகலாம் சார். ஆல்ரெடி ஃபார்வேர்ட் சார்ஜஸில் இருக்கேன், 12% வரி வசூல் கட்டிகிட்டு இருக்கேன், அனெக்சர் 5 போன வருஷமே ஃபைல் பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? இந்த மார்ச்சுக்குள்ளே நான் ஏதாவது ஃபைல் பண்ணணுமா? வெரி குட். செகண்ட் கொஸ்டின். நான் இது வரைக்கும் ஃபார்வேர்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் எங்கிட்ட ஐடிசி இல்லாத காரணத்தினாலையும் இந்த 12% எனக்கு கட்டுறக்கு சிரமமாக இருக்கிறனாலையும் நான் ஆர்சிஎம்க்கு பழையபடி போகிறேன் சார் 1/4 அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆர்சிஎம்க்கு ஏப்ரல்லேருந்து போகிறேன். அனெக்சர் 5 ஃபைல் பண்ணணுமா, அனெக்சர் 6 ஃபைல் பண்ணணுமா? 5/6 டைப் பண்ணு. உங்களுக்கு V5 டைப் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் 5/6 அப்படின்னு வச்சுக்கி. சார், நான் ஆர்சிஎம்க்கு போகிறேன் ஏப்ரலில். இப்போது நடப்பில் நான் வரி வசூல் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன தாக்கல் செய்யணும்? 5/6? சிவகுமார்ஜி, ரீசெக் யுவர் ஆன்சர். ஆல்ரெடி எஃப்சிஎம்ல இருக்கார், கோயிங் பேக் டு ஆர்சிஎம். அப்போ 5/6? எஸ், வெரி குட், சூப்பர் சார். எல்லாரும் சொல்லலாம் சார், முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். ரைட், வெரி குட், கிளியர். சரி, லாஸ்ட் கொஸ்டின் சார். நான் ஆல்ரெடி ஆர்சிஎம்ல இருக்கேன், இது வரைக்கும் ஆர்சிஎம்ல தான் இருக்கேன். 1/4/2024 நான் 12%க்கு போகிறேன். ராஜசேகர் சார் கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எஃப்சிஎம்க்கு போகிறேன். இப்போ நான் 5 ஃபைல் பண்ணணுமா, 6 ஃபைல் பண்ணணும்?